இன்றைய தினம் நம்முடைய வேத பாடம் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 2 புஸ்தகமும் சேர்த்து தான். கிரமமாக வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிற அநேகர்கள் பழைய ஏற்பாட்டில் முதல்ல அவங்க ஒரு பிரேக் அடிக்கிறது லேவியர் ஆகமம். அதுக்கு அடுத்தபடியாக வர்றது இந்த 1 ராஜாக்கள் புஸ்தகம் வந்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த 1 ராஜாக்கள் 12வது அத்தியாயம் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு சரித்திர புஸ்தகம் நமக்கு சம்மந்தமே இல்லாத தேசத்தினுடைய சரித்திரத்தை படிக்கிற மாதிரி இருக்கும். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே நமக்கு விருப்பமில்லாத படம் சரித்திரம் தான். காரணம் போரிங். அவன் இவனை கொன்றான், அவன் இந்த வருஷம் யுத்தம் பண்ணனான், இந்த வருஷம் ராஜா போனான், இந்த வருஷம் இறந்து போனான். அது அந்த பரீட்சையில் பாஸ் செய்கிறதுக்காக மாத்திரம் அந்த வருஷங்களை எல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வச்சுட்டு பரீட்சை முடிஞ்சோடனே மறந்து போயிடுவோம். கிட்டத்தட்ட இந்த 1-2 ராஜாக்கள் சரித்திரமும் இதை நம்ம படிக்கிற போது நம்ம மனசில் வர்றது, இதை ஏன் படிக்கணும், இதில் ஏதாவது விஷயம் இருக்குதா, எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பம் வந்துடும். ஆனால் இதில் நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம்கிட்ட தேவன் உடன்படிக்கை செய்தார். அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக தாவீதின் காலத்தில் சுதந்திரிக்கிறதுக்கு 1000 வருடங்கள் ஆனது. ஆபிரகாமுக்கு அப்புறம் 1000 வருடங்கள் கழித்து தான் தாவீது ராஜாவாக சிங்காசனத்தில் ஏறுறாரு. ஆனால் அந்த தாவீதுக்கு அப்புறம் அவன் குமாரனுடைய காலத்தில், சாலமோனுடைய காலத்தில், அவனுடைய தவறினாலும் அவன் சந்ததியின் தவறினாலும் ஏறக்குறைய 500 வருஷத்துக்குள்ளேயே பெற்றுக்கொண்ட அவ்வளவே இழந்து போயிட்டாங்க. தேசத்தை விட்டு, ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த தேசத்தையே விட்டுட்டு வெளி தேசத்துக்கு அடிமையாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த 2 புஸ்தகங்களும் நமக்கு விளக்கமாக விவரம் சொல்லுது. எபிரேய வேதாகமத்தில் இது 2 ஒரே புஸ்தகம் தான். நமக்கு போல 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்னு கிடையாது, ஒரே ராஜாக்கள் தான். இதை கிரேக்கத்தில் மொழிபெயர்த்த போது, அதாவது எபிரேய மொழியில் வவ்வல்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் கிரேக்கத்தில் நிறையா வரும். அதனால் எபிரேய மொழியில் இருக்கிறப்ப ஒரு பேஜை டிரான்ஸ்லேட் பண்ணுன்னா கிரீக்கில் 2 பேஜ் 2.5 பேஜ் வந்துடும். அந்த பக்கங்கள் அதிகமாக இருந்ததுனால அதை பாதி பாதியாக பிரித்து வச்சு 2 புஸ்தகமாக பிரித்தாங்க. மற்றபடி இதில் வேற ஒன்றும் காரணம் கிடையாது. நமக்கு நம்ம வேதாகமத்தில் இது பழைய ஏற்பாட்டில் உள்ள சரித்திர புஸ்தக வரிசையில் நமக்கு இதை வைத்திருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே இந்த ஆர்டர் ஆஃப் புக்ஸ் நம்ம பார்த்தோம். அதில் இது சரித்திர புஸ்தக வரிசையில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் எபிரேயர் வேதாகமத்தில் இது சரித்திரம் கிடையாது, இது முந்திய தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் இந்த புஸ்தகம் வச்சிருக்கிறாங்க. அவங்க இதுக்கு கொடுக்கப்பட்டது முந்திய தீர்க்கதரிசிகள். இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களை 3 பிரித்து எழுதியிருக்கிறாங்க. ஒன்று சாலமோனுடைய ராஜ்யம் 1வது அத்தியாயத்திலேருந்து 1 ராஜாக்கள் 1வது அத்தியாயத்திலேருந்து 10வது அத்தியாயம் வரைக்கும் சாலமோனுடைய மேன்மை, அவன் தேவாலயம் கட்டினது, அப்புறம் அவன் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதோட அவனுடைய ராஜ்யபாரம் பண்ணுன்னா 40 வருட காலத்தை 1லேருந்து 10 அத்தியாயத்துக்குள்ளே கொடுத்துட்டாங்க. 11வது அத்தியாயத்திலிருந்து நம்மளுடைய 2 ராஜாக்கள் 17வது அத்தியாயம் வரைக்கும் அந்த தேசம் எப்படி 2 துண்டாக பிரிந்தது, அந்த பிரிந்த தேசத்தில் ஒரு மெயின் குரூப்பு 12 கோத்திரத்தில் 10 கோத்திரம் இருந்த இஸ்ரவேல் அசிரியாவினாலே சிறைப்பிடிக்கப்பட்டு சிறையிருப்புக்குள்ளே போயிட்டாங்க. தேசத்தை இழந்து அடுத்த தேசத்துக்கு அடிமையாக போயிட்டாங்க. அப்புறம் 2 ராஜாக்கள் 18லேருந்து 25 வரைக்கும் மீத இருந்த அந்த 2 கோத்திரத்தை சேர்ந்தவங்க, யூதா பெஞ்சமின் 2 கோத்திரத்தை சேர்ந்தவங்க, அவங்களும் என்ன பாடுக்குள்ளே போனாங்க. அவங்களும் நேபாத் நேச்சருங்கையில் பாபிலோனுக்குள்ளே சிறையிருப்புக்குள்ளே போகிற வரைக்கும் இது என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு இந்த ராஜாக்கள் இது ஒரு 450 வருட சரித்திரத்தை உள்ளடக்கும். அந்த 450 வருட சரித்திரத்தையும் சாலமோனுடைய ஒரு 40 வருஷத்தையும் சேர்த்து ஏறக்கூடிய ஒரு 500 வருஷ ஹிஸ்ட்ரியை இந்த புஸ்தகத்தில் சுருக்கி இருக்கிறாங்க. ஆனால் சரித்திர ஆசிரியர் கண்ணோட்டத்தில் இதை எழுதலை. அதனால் எல்லா ராஜாக்களையும் குறித்து விளக்காக விவரமாகலாம் கொடுக்கல. அது ஏங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம்.
அதாவது எந்த ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து ஆபிரகாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வெளியேறி வந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தானோ அதே அந்த ஊர் இருந்த பகுதிக்கு தான் அவன் சந்ததி மீண்டும் அடிமையாக செல்கிறத விளக்குகிறது. அந்த பாபிலோன் பக்கத்துல தான் அந்த ஊருங்கிற பட்டணம் இருந்தது, அங்கிருந்தா வந்தாங்க. அதே போல எகிப்துல அடிமையாக இருந்த ஜனங்களை தேவன் கிருபையாக வெளியேற்றி அவங்கள ஒரு தேசமாக கொண்டாந்தாரு. ஆனா கீழ்ப்படியாமையினால மீண்டும் அடிமைத்தனத்துக்குள்ளாக சென்றாங்க. இந்த 2 காரணங்களை விளக்குறது தான் இந்த புஸ்தகத்தினுடைய முக்கியமான நோக்கம். ஆனா ஏன் இந்த இஸ்ரவேலர் சரித்திரத்தை நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு கேள்வி. காரணம், தேவனுக்கு இந்த சரித்திரம் மிக முக்கியம். எனவேதான் இது வேத புத்தகத்துல முக்கியமான ஒரு இடத்துல தீர்க்கதரிசிகள் வரிசையில இது இடம்பெற்று இருக்குது. நமக்கும் இது முக்கியம்தான், காரணம் தெரிஞ்சா. இந்த சரித்திரத்திலிருந்து தேவன் நமக்கு என்ன செய்தி சொல்லுகிறார் என்பதை படிக்க வேண்டும். ஒரு ஃபேமஸான ஒரு ப்ராவர்ப் உண்டு, ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படிம்பாங்க. அதாவது சரித்திரம் மீண்டும் திரும்புகிறது அப்படிம்பாங்க. காரணம்னா யாருமே சரித்திரத்திலிருந்து பாடம் படிக்கிறது இல்லைம்பாங்க. சரித்திரத்தை பாடமா படிக்கிறது வேற, சரித்திரத்திலிருந்து நமக்கு தேவையான பாடத்தை படிக்கிறது வேற. அதனால ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல்ஃப் பிகாஸ் நோபடி லேர்ன்ஸ் ஃப்ரம் த ஹிஸ்டரி அப்படிம்பாங்க. அதே போல இந்த சரித்திரத்திலிருந்து நமக்கு தேவையான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிற போது பல வீழ்ச்சிகளிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ள முடியும். இந்த சரித்திர புஸ்தகத்தினுடைய பின்னணியில் இருப்பவர் தேவன். அதான் அவங்க என்ன செஞ்சாங்க இவங்க என்ன செஞ்சாங்கலாம் இல்லையே கிடையாது. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்ச போது எப்படி உயர்த்தினாரு, தேவனுக்கு கீழ்ப்படியாதோடு எப்படி அவங்க தண்டிக்கப்பட்டாங்க. ஸோ இது மெயினாக இதுக்கு பின்னாடி இருக்கிற அநேகர்கள் வந்து போனாலும் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் கான்ஸ்டண்டாக நிலைச்சு வரக்கூடியவர் தேவன். எனவே அவரை குறித்தும் நம்ம இதில் கொஞ்சம் படிக்கணும். விசேஷமாக 1 சாமுவேல் புஸ்தகம் சவுலினுடைய 40 வருஷ அரசாட்சியை சொல்லுது. 2 சாமுவேல் புஸ்தகம் தாவீதினுடைய 40 வருட அரசாட்சியை சொல்லுது. ஆனா இந்த 1 ராஜாக்கள்ல 1வது அத்தியாயத்திலிருந்து 10வது அத்தியாயத்துக்குள்ள சாலமோனுடைய 40 வருஷ அரசாட்சியை கொடுத்து முடிச்சிடுறாங்க. அப்புறம் 1 ராஜா 11வது அத்தியாயம், அதுதான் அந்த டேர்னிங் பாயிண்ட். எப்படி அந்த தேசம் உடைந்து 2 துண்டாக பிரிந்தது, இஸ்ரவேல் என்ற ஒரு தேசமும் யூதா என்கிற ஒரு தேசமும். ஏன்னா 10 கோத்திரத்தார், 12 கோத்திரத்துல 10 கோத்திரம் தனியா போயிட்டாங்க. அவங்க மெஜாரிட்டியா இருந்தனால அந்த காமன் நேம் அவங்க வச்சுக்கிட்டாங்க இஸ்ரவேல் அப்படின்னு. இங்க தனியாக நின்னது 2 குரூப். அதுல அதிகமான நபர்கள் இருந்தது யூதா. அதனால அந்த தேசத்துக்கே யூதா அப்படிங்கிற பேர் வந்துருச்சு. இந்த 2 கோத்திரம் பிரிவுபட்டது எப்படி அப்படிங்கிறத 1 ராஜாக்கள் 11வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். அப்புறம் 1 ராஜாக்கள் 12வது அத்தியாயத்துல இருந்து 16வது அத்தியாயம் வரைக்கும் அந்த யூதா இஸ்ரவேல் 2 தேசத்துக்கு இடையில நடந்த சண்டைகள் ஒரு 80 வருட சரித்திரத்தை 4 சாப்டருக்குள்ள கொடுத்துட்றாங்க. இவங்களுக்குள்ள என்னென்ன சண்டை நடந்தது, யார் ஜெயிச்சா, யார் அடி வாங்கினா, யார் எங்க போனாங்கிறது தான் இந்த 1 ராஜாக்கள் 12ல இருந்து 16 வரைக்கும் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையில நடந்த 80 வருட யுத்தம். அவங்களோட அரசாங்கமும் என்ன ஆட்சி பண்ணாங்க, அதில் நடந்த யுத்தத்தை குறித்து தான் இதில் சொல்லுது. அப்புறம் 1 ராஜாக்கள் 17ல இருந்து 2 ராஜாக்கள் 10வது அத்தியாயம் வரைக்கும் இந்த யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையில சண்டை இல்லாம ஒரு சமாதானம் இருந்தது. அதான் அவங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடிச்சுக்கல. அது நல்லதாக தெரிந்தாலும் அநேக கெட்ட காரியங்களும் அதனால நடந்தது. அது என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த ஒரு சாப்டருக்குள்ள சொல்லுது. அந்த 1 ராஜாக்கள் 17வது அத்தியாயத்திலிருந்து 2 ராஜாக்கள் 10வது அத்தியாயம் வரைக்கும் ஒரு 80 வருட காலம் 2 பேருக்கு இருந்து சமாதானத்தை சுருக்கி சொல்லுது. இதுல முக்கியமாக அந்த 1 ராஜாக்கள் 17வது அத்தியாயத்திலிருந்து 2 ராஜாக்கள் 2வது அத்தியாயம் வரைக்கும் எலியா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி முக்கியமான ஒரு கேரக்டர்ல வரார். அவரை குறித்து தான் அதிகமாக இந்த பகுதியில் எழுதப்பட்டு இருக்கிறது.
அப்புறம் 1 ராஜாக்கள் 19ல் ஆரம்பிச்சு 2 ராஜாக்கள் 9 வரைக்கும் எலிசா என்கிற இன்னொரு பெரிய தீர்க்கதரிசி. ராஜாக்கள் கதைகளை காட்டிலும் இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் அதிகமான பக்கங்கள் ஒதுக்கப்பட்டு அவர்கள் செய்த காரியங்கள் என்ன அப்படிங்கிறது இதுல ஒதுக்கப்பட்டிருக்குது. அப்புறம் 2 ராஜாக்கள் 11வது அத்தியாயத்திலிருந்து 17வது அத்தியாயம் வரைக்கும் திரும்ப இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் இடையில சண்டை, அண்ணன் சண்டை. இது ஒரு 50 வருடங்கள் நடந்தது. 50 வருடம் 2 பேருக்கு நடந்த யுத்தம். கிறிஸ்துவுக்கு முன் 721வது வருஷம் அந்த 10 கோத்திரத்தார் அசிரியா தேசத்தினால சிறைப்பிடிக்கப்பட்டு அவங்கள மொத்தமாக அந்த ஏரியா விட்டு அவங்கள எல்லாத்தையும் சிறைப்பிடித்து அவங்க தேசத்துக்குள்ள அடிமையாக கொண்டு போயிட்டாங்க. இந்த ஏரியாவில் அவங்க தேசத்துல பக்கத்து தேசத்துல இருந்த ஆளுங்களை கொண்டு வந்து குடியேற்றிட்டாங்க. இது அந்த சாப்டருக்குள்ள நம்ம படிக்கலாம். 2 ராஜாக்கள் 18லிருந்து 20 வரைக்கும் சுமார் 140 வருடம் அந்த மிச்சம் இருக்கிற 2 கோத்திரத்தார் யூதா பெஞ்சமின் அந்த கோத்திரத்தினுடைய காலத்துல அவங்க ஆட்சியில என்னென்ன நடந்தது, கடைசியில அவங்களும் நேபுகாத் நேச்சரால சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு அடிமையாக அவங்க போனாங்க. அந்த காரியங்களை குறித்து 2 ராஜாக்கள் 18லிருந்து 20வது அத்தியாயம் வரைக்கும் நமக்கு இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல விசேஷமாக ஒரு காரியம் என்னன்னா, இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட ராஜாக்களும் 19 பேர், சுமார் 210 வருடம் அவங்க அரசாட்சி செஞ்சாங்க. 19 பேர். ஆனா அந்த 19 பேரையும் குறித்து வேதத்துல கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு குறிப்பு, அவங்க எல்லாருமே கெட்டவங்க தான், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவ்வளவுதான். இந்த ஒரே வரியில அவன் லைஃப் முடிகிற போது டோட்டல் கணக்கு கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அப்படின்னு முடிச்சிடறாங்க. 19 ராஜாக்கள் 210 வருடம் அந்த 10 கோத்திரத்தை ஆண்டாங்க, ஒருத்தருக்கு பின் ஒருத்தர். அதே போல இந்த யூதா பென்யமீன் கோத்திரம், யூதாவும் பென்யமீன் இருந்த கோத்திரம், இது தெற்கு ராஜ்யம்பாங்க. இதையும் அரசாண்டவங்க 19 ராஜா தான். 19 ராஜா, ஒரே ஒரு ராணி. அந்த ராணிக்கு பெர்மிஷன் கிடையாது நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனா ஒரு ராணி அரசாண்டா கொஞ்ச நாளைக்கு. இவங்க அரசாண்டது ஏறக்குறைய 345 வருடம். சாலமோனுக்கு அப்புறம் இந்த கடைசி ராஜாவாகிய சிதேக்கியா சிறைப்பட்டு போற வரைக்கும் 340 வருடங்கள் அரசாண்டாங்க. இந்த 19 ராஜாக்கள்ல 5 பேரு நல்லவங்க. அவங்களை குறித்து தன் தகப்பனாகிய தாவீதை போல தேவனோடு இணைந்து நடந்தான் அப்படின்னு சொல்லி அவனை குறித்து ஒரு வரி வந்துடும். அதுல 2 பேரும் ரொம்ப குட், வெரி குட் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அந்த 2 பேரை குறித்து நமக்கு தெரியும். எசேக்கியா என்கிற ஒரு ராஜா 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 18வது அத்தியாயத்துல வரும். அப்புறம் யோசியா என்கிற 8 வயசுல ராஜாவான ஒரு ராஜா 2 ராஜாக்கள் 22வது அத்தியாயத்துல அவரை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 பேர் தான் கடவுள் சொன்னார் வெரி குட் அப்படின்னு சொல்லி. மொத்தம் 5 பேர் குட்டு, இதுல 2 பேர். மற்ற ஒரு 3 ராஜாக்கள் ஸ்டார்டிங் குட்டு தான், தேவனுக்கு பிரியமான காரியத்தை செஞ்சாங்க, தேவனுக்கு முடிஞ்சா. ஆனா முடிச்ச போது, அவங்க வாழ்க்கை ஓட்டத்தை முடிச்ச போது தேவனால தண்டிக்கப்பட்டவர்களாக, தவறு நிமித்தமாக, ஒரு கெட்ட ஒருவனாக, இவன் தாவீதை போல அவன் இருதயம் தேவனோடு சரியாக இல்லை, தாவீதை போல அவன் நடக்கல, உத்தமமாக நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்களுக்கு கனவு கொடுத்துறாரு. ஒரு 3 ராஜாக்கள். அதுக்கப்புறம் ஒரு 10 ராஜாக்கள். அவங்க ஸ்டார்டிங்கும் மோசம்தான், எண்டிங்கும் மோசம்தான், அவங்க சரியில்லை அப்படின்னு தான் சொல்லிடுறாரு. ஒரு ராஜா ஆரம்பம் மோசமா ஆரம்பிச்சான், ஆனா கடைசியில ஆண்டவரே நான் செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அழுது மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்றுக்கொண்டு மரித்து போனான், மனாசே என்கிற ஒரு ராஜா. ஸோ அங்கேயும் 19 பேர் தான், இங்கேயும் 19 பேர் தான். ஆனா அவங்களுக்கு இருந்த ஆட்சி புரிந்த நாட்கள் கம்மி, இவங்க ஆட்சி புரிந்த நாட்கள் கொஞ்சம் கூட, கிட்டத்தட்ட 3:1 அப்படிங்கிற மாதிரி வரும்.
இந்த புஸ்தகத்தை தொடர்ந்து நம்ம படிக்கிற போது 1 ராஜாக்கள் 11வது அத்தியாயத்துக்கு அப்புறம் வந்தபோது நமக்கு கொஞ்சம் குழப்பங்கள் ஜாஸ்தி ஆயிரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரே தேசம்தான், எருசலேம்ங்கிற ஒரே தலைநகர் தான். ஆனால் அதுக்கப்புறம் இந்த 10 கோத்திரத்துக்கு இஸ்ரவேல் என்றும் அவங்க தலைநகரம் எது அப்படின்னா முதல்ல சீகேம் வச்சாங்க, அப்புறம் சீலோவுக்கு மாற்றினாங்க, அப்புறம் சமாரியாவுக்கு மாற்றிட்டாங்க. கடைசியாக அவங்க சிறைப்பட்டு போன முதல்ல இருந்த அவங்க தலைநகரம் சமாரியா. அவங்களுக்கு இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லும். இஸ்ரவேல் அவங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னா இந்த யூதா கோத்திரம் கிடையாது. இந்த 2 கோத்திரத்தை யூதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வரலாற்றை எழுதின ஆசிரியர் வந்து யூதாவுடைய ராஜாக்கள் அரசாட்சியை தனியாகவும் இஸ்ரவேலருடைய அரசாட்சியை தனியாகவும் எழுதியிருந்தாருன்னா நமக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி எழுதலை. ஒரே நேரத்தில் இந்த ராஜா இருக்கிற போது அந்த ராஜா என்ன பண்ணான், அந்த ராஜா எத்தனை வருஷத்துல இந்த ராஜா மேலே வந்தார் அப்படிங்கிற போது நமக்கு வில் கெட் டூ மச் கன்ஃபியூஸ். அந்த ஒரு குழப்பம் வராமல் இருக்குன்னு தான் இன்னைக்கு இந்த ஸ்டடியோடு சேர்த்து ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருக்குறோம். அது ஓரளவு ஒரு பிரிண்ட் எடுத்துட்டு இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தோட உள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா படிக்கிற போது அவன் யாரை குறித்து படிக்கிறோம், அவன் எங்கே இருந்தான், அவன் என்ன செஞ்சான் அப்படிங்கிறது குறித்தும் இதில் விளக்கமாக அந்த சார்ட்டில் இருக்குது. அதுபோக அந்த காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள் யாருங்கிறதும் அந்த சார்ட்டில் இருக்குது. அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா இது படிக்கிற போது குழப்பம் இல்லாமல் படிக்கலாம். அவ்வளோதான். தவிர பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே, பழைய ஏற்பாட்டில் நம்மகிட்ட இருக்கிற தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே 13 தீர்க்க தரிசிகள் இந்த 450 வருட காலகட்டத்துக்குள்ளதான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. எலியா எலிசா தவிர. அதாவது நம்ம பைபிளில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசிகள் புஸ்தகம் ஏசாயாவில் ஆரம்பிச்சு கடைசி வர்றதுக்குள்ள ஒரு 4 பேரை தவிர, தானியேல், ஹாகாய், சகரியா, மல்கியா, கடைசியில் உள்ள ஒரு 3 தீர்க்கதரிசிகளும் எசேக்கியேலுக்கு அப்புறம் வரக்கூடிய தானியேல் தீர்க்கதரிசி, இந்த 4 பேரை தவிர மிச்சம் எல்லாருமே இந்த 1 ராஜாக்கள் 11வது சாப்டருக்கு ஆரம்பிச்சு 2 ராஜாக்கள் 25 அத்தியாயம் வர்றதுக்கு இடைப்பட்ட இந்த 450 வருட காலகட்டத்துக்குள்ள தேவனால் உபயோகப்படுத்தப்பட்டு தீர்க்கதரிசனம் சொன்னவங்க தான். ஆனால் அவங்க சொன்ன தீர்க்க தரிசனத்தை தனியாக புஸ்தகமாக வச்சிருக்கிறாங்க. அவங்களும் இதே காலகட்டத்துக்குள்ள தான் வராங்க. அதனால அந்த தீர்க்கதரிசிகள் படிக்கணும்னா இது எந்த ராஜா காலத்தில் எங்கே இருந்தாரா, அவர் இஸ்ரேலில் இருந்தாரா, யூதாவில் இருந்தாரா, அங்கே அந்த ராஜா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், அதனால தேவன் என்ன சொன்னார் அப்படின்னா தான் அந்த தீர்க்கதரிசிகள் புஸ்தகம் நமக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் படித்தோம்னா நமக்கும் அதுவும் ஒரு கன்ஃபியூஸ் தான் ஆகும். தவிர இந்த சாப்டருக்குள்ள அநேக தீர்க்கதரிசிகள் உண்டு. இந்த புஸ்தகத்தில் இருக்கிற 13 பேர் விட்டு எலியா எலிசாவையும் விட்டாலும் அநேக தீர்க்கதரிசிகள் உண்டு. 1 ராஜாக்கள் 12:22 செமாயா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு. அப்புறம் அகியா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு. அனனி அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு. யெகூ அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் மிகாயா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு. இவங்களை தவிர பேர் குறிப்பிடாத தேவனுடைய மனிதன் ஒருவன் வந்தான், கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒருவன் வந்தான் அப்படின்னு தான் இருக்கும். அவங்க யாருன்னு பேர் இருக்காது. ஆனால் அவங்க சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் ரெக்கார்டடாக இருக்கும் இந்த புஸ்தகத்துக்குள்ளேயே. இது தவிர ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, கள்ள தீர்க்கதரிசிகள் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, அவன் என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான், எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்த ஒரு பின்னணியும் அவங்க பேக்ரவுண்டும் அவங்க செஞ்ச சில குழப்பமான காரியங்களையும் இதில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த புஸ்தகத்தை யார் எழுதுனாங்கிற குறிப்பு இந்த புஸ்தகத்தில் இல்லை. ஆனாலும் எபிரேய பாரம்பரியம் இதை எரேமியா தீர்க்கதரிசி தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவரும் சொந்தத்திலிருந்து எடுக்கலை. நான் 450 வருஷ சரித்திரத்தை ஒரே ஆள் எழுத முடியாது. அவர் வந்து இந்த புஸ்தகத்திலே குறிப்புகள் கொடுக்குறாரு. நான் இந்த டீட்டெயில் எல்லாம் எந்த புஸ்தகத்திலிருந்து எடுத்தேன் அப்படின்னு. அதாவது மினிட்ஸ் புக்குன்னு சொல்கிறோம்ல, கவர்மெண்ட் மினிட்ஸ் புக்குன்னு,
அந்த மாதிரி அந்த புக்குகளில் இருந்து எடுத்து இவர் செலக்ட் பண்ணி நமக்கு இதை சேர்த்து கோர்வையாக கொடுத்திருக்கிறார். 1 ராஜாக்கள் 11வது அத்தியாயம் 41வது வசனம் சொல்றாரு, சாலமோன் நடவடிக்கைகளில் இது எழுதப்பட்டிருக்குதுங்கிறாரு. அப்புறம் தேசம் பிரிந்ததுக்கு அப்புறம் உள்ள காரியங்கள்லாம் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்திலே இவைகள் எழுதப்பட்டிருக்கிறதே அப்படிங்கிறாரு. அப்புறம் 14வது அத்தியாயம் 29வது வசனம் சொல்றாரு, யூதா ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் இவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதே அப்படிங்கிறாரு. ஸோ அந்த கவர்மெண்ட் மினிட்ஸ் புக்குள்ள உள்ள டீட்டெயிலிருந்து இவர் படித்து தேவையானதை மட்டும் எடுத்து நமக்கு இதில் கொடுத்துருக்கிறார். இது தவிர நீங்கள் ஏசாயா புஸ்தகத்தில் 36ல இருந்து 39வது அத்தியாயம் வரைக்கும் வாசித்தா அது அப்படியே அங்கே என்ன சொன்னாங்க என்ன செஞ்சாங்கங்கிறது அப்படியே இந்த 2 ராஜாக்கள் 18வது அத்தியாயத்திலேருந்து 20வது அத்தியாயம் வரைக்கும் இருக்கும். அந்த கடைசி காலத்துல வந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் என்ன சொன்னார் என்ன செஞ்சாருங்க எடுத்து இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு தீர்க்கதரிசியினால எழுதப்பட்டதுனால ஒரு தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தோடு இது எழுதப்பட்டதுனால இதை வந்து எபிரேயர்கள் வந்து தீர்க்க தரிசன வரலாறு அப்படிங்கிற தீர்க்க தரிசிகள் ஆகாமத்தோடு ஒத்து வச்சிருக்கிறாங்க. தவிர இந்த புஸ்தகத்தினுடைய எழுத்து நடையும் எரேமியா புஸ்தகத்தில் எழுத்து நடையும் ரெண்டும் ஒன்று தான், ஒன்று ஒத்து அப்படியே போகுது. அதை எழுதினவர் தான் இதையும் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறத ரெண்டையும் வாசித்து அப்படியே கண்டினியூ வந்தால் அப்படியே தான் வரும். ஆனால் இதை எப்போ எழுதினார் அப்படின்னா யூதா பாபிலோனுக்கு சிறையிருப்பில் போனதுக்கு பிற்பாடு, அதாவது இஸ்ரவேல் யூதா தேசம் ஒரே தடவையாக பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போகவில்லை, 3 தடவைகள். முதல்ல வந்து ஒரு குரூப்பை வந்து சிறைப்பிடிச்சிட்டு போனாங்க, அதாவது ராஜ வம்சத்தில் உள்ள பிள்ளைங்கள், பிரபுக்கள், அதாவது ஹை சொசைட்டி படித்தவங்க மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள், இந்த குரூப்பை சிறைப்பிடிச்சிட்டு போனாங்க. அதில் போனவர் தான் தானியேல். அதற்கப்புறம் ராஜா கலவரம் பண்ணாது திருப்பி ஒருக்க வந்து முக்கியமான வேலைகள் செய்கிறவங்க, தொழில் செய்யக்கூடிய எல்லாரையுமே கொண்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் விவசாயம் பண்ணுற கொஞ்சம் பேரை மட்டும்தான் விட்டுட்டு ஒருத்தனை ராஜாவை நீ இருந்து உங்களை பார்த்துக்கோன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. 2வது தடவை சிறையிருப்புக்குள்ளே போனாங்க. அதுக்கப்புறமா கலவரம் பண்ணாதான் 3வது தடவை வந்து ஒருத்தவங்க கூட இருக்காதுன்னு எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டு அந்த தேவாலயத்தையும் தீயை வச்சு கொளுத்தி உடைச்சி போட்டுட்டு அவங்க போனாங்க. 3 தடவையாக அந்த சிறையிருப்புக்குள்ளே போனாங்க. இந்த 3வது தடவை சிறையிருப்புக்குள்ளே போன போது கூட அந்த ராஜா வந்து எரேமியாவுக்கு ஒரு சகாயம் பண்ணி விட்டுட்டார். நீ இஷ்டம்னா என் கூட வா, பாபிலோனுக்கு வா, இல்லைன்னா நீ இங்கேயே இரு அப்படின்ட்டு அவர் நான் இங்கேயே இருக்கிறேன்ட்டு இருந்துட்டாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த புஸ்தகத்தை அவர் எழுதியிருக்கணும். ஏன்னா இதில் உள்ள கடைசி 4 வசனங்கள் அவர் எழுதியிருக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல இருந்தவங்க பாபிலோனுக்கு எகிப்துக்கு போயிடணும்னு நினைச்ச போது வலுக்கட்டாயமாக எரேமியாவையும் பிடிச்சி கூட எழுதிட்டு போயிட்டாங்க எகிப்துக்கு. பாபிலோனுக்கு போக வேண்டாம், நீ வா எகிப்துக்கு போயிடணும்னு எழுதிட்டு போயிட்டாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய கடைசி 4 வசனங்கள் 25வது அத்தியாயத்துல 27லேருந்து 30 கடைசி 4 வசனங்கள் இந்த எரேமியாவுக்கு பின்னாடி கடைசியாக அந்த எண்டு சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதை யார் எழுதியிருக்கலாம்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி தான் இந்த 4 அதில் சேர்த்துருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அப்போ சிறையிருப்பில் போய் சிறையிருப்பில் இருக்கிறவங்ககிட்ட ஊழியம் செஞ்சவர் எசேக்கியேல். தானியேல் தீர்க்கதரிசி கிட்டக்கும் இந்த எரேமியாவுடைய தீர்க்கதரிசனத்தோட ஒரு காப்பி இருந்தது, எசேக்கியேல் கிட்டக்கும் இருந்தது. ஏன்னா அவங்க அதில் ரெஃபர் பண்ணுறாங்க அவங்க புஸ்தகத்தில். ஸோ இது எழுதப்பட்ட காலம் அந்த சிறையிருப்பில் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. ஏன், அதுதான் இப்போ கேள்வி. இந்த புஸ்தகத்தை எழுதினுடைய நோக்கம் என்ன, ஏன் எழுதுனாங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து இருக்கக்கூடிய கேள்வி. அது தெரிஞ்சால் நம்ம இதை அந்த எழுதின நோக்கம் தெரிஞ்சால் நம்ம அந்த புஸ்தகத்தை புரிந்து கொள்வது ஈஸி. எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக 70 வருடம் இந்த தேசம் சிறையிருப்புக்குள்ளே போகும் அப்படின்னு தேவன் ஏற்கனவே சொல்லிட்டார். அது எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் 25வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் இந்த மாதிரி வருது. இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாலுமாகவும் இந்த ஜாதிகளோ
70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். ஸோ 70 வருஷம் அவங்க போவாங்கங்கிறத அவர் ஏற்கனவே கன்ஃபார்ம்டாக சொல்லி வச்சிட்டார். அப்போ இந்த சிறையிருப்புக்குள்ள போன இந்த ஜனங்களிலே யாருமே திரும்பி வரப்போறது இல்லை. ஏன்னா 70 வருஷம் அங்கே உயிரோடு இருந்து யாரும் வரப்போறது இல்லை. ஆனால் அந்த பின் சந்ததி அவங்களுடைய அடுத்த தலைமுறை உள்ள வரும்ல, அந்த தலைமுறைக்கு தங்களுடைய பாரம்பரியம் என்ன, தங்களுடைய பாரம்பரியம் என்ன, இப்போதைய இந்த நிலைமைக்கு காரணம், அடிமைத்தனத்துக்கு காரணம் என்ன, இது யார் தப்பு, என்ன தப்பு, இது அவங்களுக்கு புரியணும், அவங்களுக்கு தெரியணும். அப்பதான் 70 வருஷம் கழிச்சு திரும்பி வர்றபோது அதுக்கு ஏற்ற வாழ்க்கை, இந்த தவறுகளை செய்யாமல் வாழ்வார்கள் என்ற நோக்கத்தோடு இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. ஆனால் அந்த எழுதப்பட்டவரோட நோக்கம் அவங்க திரும்பி வந்ததுக்கப்புறம் ஓரளவு கரெக்டாகி உள்ளே வந்தது. ஓரளவுக்கு தான், முழுமையாக இல்லை. இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், இதில் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு டீச்சிங் அபவுட் காட், கடவுளை குறித்து ஒரு காரியத்தை நம்ம இதில் கற்றுக்கணும். உடன்படிக்கையின் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்ததை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவர். போத்த சைடு, ரெண்டு சைடுமே. கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம், பாதுகாப்பு. கீழ்ப்படியாமல் அவரை தள்ளி விட்டுட்டு விக்கிரக வணக்கத்துக்குள்ளேயும் பரிசுத்த குலைச்சலான வாழ்க்கைக்குள்ளும் செல்லும் போது அந்த உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட சாபத்தையும் சிக்ஷையும் கொடுக்கவும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இது நம்ம நிறைய பேர் அதை எடுத்துக்கிறது இல்லை, ஆனால் இதுதான் உண்மை. ஏன்னா அந்த உடன்படிக்கை பண்ணும்போதே உபாகமம் 28வது அத்தியாயத்தில், அதாவது முன் சந்ததியை தப்பு பண்ணிட்டாங்க, அடுத்த எகிப்திலிருந்து வந்த முதல் சந்ததி உடன்படிக்கை பண்ணிட்டு உடனடியாக கண்ணுக்குட்டியை வச்சு விக்கிரவனத்தில் போயிட்டாங்க, அடி வாங்கிட்டாங்க, தேவனுக்கு விரோதமாக பேசினாங்க. ஆண்டவர் சொல்லிட்டார் 38 வருஷம் எப்போ நீ போக மாட்ட, போவோம் பிள்ளையை தான் கொண்டு போவேன்னு சொல்லி உடன்படிக்கைக்கு மாறுதல் வந்தது. ஆனால் அந்த பின் சந்ததி உள்ளே போக முன்னாடி, வாக்குத்தத்த தேசத்துக்கு போக முன்னாடி அவங்க கிட்டக்க திருப்பியும் இந்த ஒரு உடன்படிக்கையை பண்ணுறாரு. உங்கள் அப்பா அம்மாலாம் போயிட்டாங்க, இப்போ உங்ககிட்ட பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லி அந்த உடன்படிக்கை பண்ணுறாரு. அது வந்து உபாகமம் புஸ்தகத்தில் நம்ம படித்தோம். அந்த உபாகமம் 28வது அத்தியாயத்தில் ஒரு சாப்டர் ஃபுல்லாக சொல்கிறாரு. 1லேருந்து 14வது வசனம் வரைக்கும் என் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நீ போகிறேன்னா நீ போகிற தேசத்தில் உன்னை இப்படியெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். ஆனால் என் உடன்படிக்கைக்கு விரோதமாக நீ போனாயானால் உனக்கு இன்னென்ன சாபங்கள் பாடுகள் எல்லாம் வரும் அப்படிங்கிறது வந்து 15வது வசனத்திலிருந்து 68வது வசனம் வரைக்கும் சொல்றார். அந்த உடன்படிக்கையின்படி இந்த தேசத்துக்குள்ள போனாங்க. ஆனா உடன்படிக்கைக்கு விரோதமாக நடந்ததுனால இந்த சாபங்களும் அடியும் வந்தது. உடன்படிக்கையை ஒத்து போன போது அந்த ஆசீர்வாதங்களும் ரெண்டுமே, அந்த ஆசீர்வாதம் பெற்றதையும் அந்த அடி வாங்கினதையும் இந்த புஸ்தகம் சொல்லுது. தேவன் உண்மை உள்ளவர். ஆனாலும் தப்பு செஞ்சதும் உடனே அடிக்கல அவர். அதுதான் இதுல முக்கியமானது. தப்பு செஞ்சதும் உடனே அவர் அடிக்கல. நீடிய பொறுமையாக இருந்து தீர்க்கதரிசிகள் மூலமாக திரும்ப திரும்ப அவர்களை எச்சரித்து, அப்பொழுதும் அவங்க மனம் திரும்பாம போன போது தண்டனையை கொடுக்கிறார். நீடிய பொறுமை, ஆனா அதுக்கும் ஒரு எண்டு உண்டு அப்படிங்கிறத சொல்றாரு. பொறுமையாக இருக்கிறான் நான் அப்படின்னு. ஆனா அவன் தவறை உணர்ந்து அவன் மனம் திரும்பி, நாங்க செஞ்சதெல்லாம் தப்பு, நாங்க செஞ்சது தப்பு, நாங்கள் இந்த தண்டனைக்கு பாத்திரர்கள், ஐயோ ஆண்டவரே நாங்க தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்னு மனம் திரும்பி அவன் வருகிற போது, அந்த தவறுகளை விட்டு அவன் திரும்புகிற போது தண்டனையை கொடுக்காமல் நிறுத்தி வைக்கிறார், தள்ளி போடுறார். அப்ப அவனுக்கு அந்த தண்டனை கொடுக்கறது இல்லை. உதாரணத்துக்கு 2 ராஜாக்கள் 28வது அத்தியாயத்துல இந்த ஒரு யோசியா என்கிற ஒரு ராஜா, 8 வயசுல ராஜாவானான். அவனுடைய வாழ்க்கை நம்ம படித்து பார்த்தா அதுல வரும். அவனுக்கு முந்தி இருந்தவங்கலாம் தேவாலயத்தை பூட்டி போட்டுட்டாங்க. ஆனா இவன் வந்த உடனே சொல்றான், தேவாலயத்தை தராது, சுத்தம் பண்ணு, கிளீன் பண்ணு, எல்லாம் பண்ணு, பழையபடி நம்ம யூதா தேசத்துக்குள்ள தேவனுடைய ஆராதனை வரணும், விக்கிரக வணக்கத்தெல்லாம் ஒழிச்சு போடுங்கன்னு சொல்றான். அந்த காலகட்டத்துல தேவாலயத்தை சுத்தம் பண்ற போது உள்ள இருந்து உபாகம புஸ்தகத்தை ஒருத்தர் எடுத்துட்டு வர்றாரு.
ஐயா நாங்கள் பழைய கப்போடெல்லாம் க்ளீன் பண்ணது உள்ளே இது ஒன்று இருந்தது அப்படின்னு எடுத்துகிட்டு வர்றாரு. அது உபாகம புஸ்தகம். ராஜா அதை வாசிக்க சொல்லி கேட்ட உடனே சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு அழுகுறாரு. ஆண்டவரே, இதில் சொன்ன உடன்படிக்கையின்படி என்ன செய்யக்கூடாது என்று சொன்னீரோ அவ்வளவையும் நாங்கள் செய்து இந்த எல்லா தண்டனைக்கும் பாத்திரனாக நாங்கள் இருக்கிறோமே அப்படின்னு மனம் வளர்ந்து அழுத போது ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் கசந்து அழுதது உன் மன வருத்தத்தை நான் பார்த்தேன். ஆனால் உனக்கு முன்னாடி இருக்கிறவங்க நிறைய செஞ்சுட்டாங்க, அதுக்குரிய தண்டனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் உன் காலத்தில் அது வராது. உன் காலம் வரைக்கும் நான் அதை நிறுத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ தேவனுடைய இந்த ஒரு காரியத்தை நம்ம அதில் கற்றுக்கொள்ளலாம். அடுத்தபடியாக இன்னொரு விசேஷமான காரியம், தாவீதோடு செய்த உடன்படிக்கையின்படி உன் சந்ததி கடைசி வரைக்கும் இருக்கும்னு சொன்னார். பின்வந்த சந்ததி தவறு பண்ணிட்டாங்க, அதனால அவங்க அழிவுக்கு நேராக போனாங்க. ஆனாலும் ஆண்டவர் அந்த தாவீதினுடைய சந்ததியை அழிய விடாம வாக்குத்தத்தத்தின்படி காத்து கொண்டார். அதையும் இதுல நம்ம விசேஷமாக பார்க்கலாம். அத்தாலியால் என்கிற ஒரு ராணி எழுந்து யூத வம்சத்துல எல்லாரையும் கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணணும். ஏன்னா அவளை யூத ராஜா கல்யாணம் பண்ணி கொண்டாந்து வச்சிருந்தான். அவன் 1 வருஷம் அரசாண்டான், செத்து போனான். அவனுக்கு அப்புறம் மகாராஜாவானான். 1 வருஷம் அரசாண்டான், செத்து போயிட்டான். அவன் செத்து போன உடனே அவனுக்கு பின் பட்டத்துக்கு வரக்கூடிய ஆளுங்களை எல்லாத்தையும் அழிச்சு கொன்னு போட்டுட்டு நான் தான் ராணின்னு உட்கார்ந்தான். ஆனா அந்த காலத்திலயும் தேவன் ஒரே ஒரு பையனை, யோவகாஸ் அப்படிங்கிற ஒரு பையனை அழிக்க முடியாதபடி காப்பாற்றி கொண்டு வைத்து அரண்மனை ஆலயத்துக்குள்ளாக ஆசாரியனுடைய பராமரிப்பிலே 6 வருடங்கள் அவனை ஒழித்து வைத்து அவன் கொஞ்சம் வளர்ந்த உடனே அவனை அங்க ராஜாவாக்கி கொண்டுட்டு வந்தார். அதையும் இதில் படிக்கலாம். விசேஷமாக பாபிலோனுடைய நேபுகாத்நேச்சர் இஸ்ரவேலை முற்றுமாக அழித்து கொண்டு போன போது கடைசியாக இருந்த ஒரு ராஜாவை அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாரு. அவர் பாபிலோன்ல போய் கைதியாக இருக்கிறாரு. ஆனா அதற்கு அப்புறம் நேபுகாத்நேச்சருக்கு பிற்பாடு வந்த அடுத்த ராஜா, நேபுகாத்நேச்சருக்கு பிற்பாடு வந்த அவனுடைய மகன் ராஜாவான போது அவன் ஒரு காரியம் செய்கிறான். அதை 2 ராஜாக்கள் 25வது அத்தியாயத்துல 27 30 வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். அதுல யூதாவின் ராஜாகிய யோயாக்கீமினுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே. ஸோ அவர் யூதா ராஜா அரண்மனையிலே ஜெயிலில் இருந்தது 37 வருஷம் 12 மாதம்னா 38 வருஷம் இருந்திருக்காரு. நேபுகாத்நேச்சர் காலம் வரைக்கும் ஜெயிலில் தான் இருந்தார். ஆனால் அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் எபில் மொராதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினை சிறையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோட அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோடு கூட பாபிலோனில் இருந்த ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து அவனுடைய சிறைச்சாலையின் வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தமும் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினாலே கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினம் கொடுக்கப்பட்டது. ஸோ தப்பு பண்ணனால சிறையிருப்புக்குள்ள போனாங்க. ஆனாலும் அவன் சந்ததியை காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால அந்த அடுத்த வந்த ராஜாவுடைய மனதை தேவன் மாற்றினார். அவனை எழுத்து உயர கொண்டாந்து வச்சு சாப்பாடு கொடுத்து வந்தார். அந்த யோயாக்கீமினுடைய பெயரை நம்ம மத்தேயு 1வது அத்தியாயம் 11 12 வசனத்துக்குள்ள இந்த இயேசுனுடைய வம்சாவளியில வந்தவங்கள்ல பாபிலோனில் சிறையிருப்புல போன போது யோயாக்கீம் போனான். ஆனா திரும்பி வந்தபோது அவன் மகனுடைய மகன் செருபாபேல் வந்தான் அப்படின்னு வரும். ஸோ அந்த சந்ததியை தேவன் அங்க காத்துக்கிட்டார். வாக்குத்தத்தம் பண்ணுன தேவன் உண்மை உள்ளவர். தாவீது இல்லதான், அவன் சந்ததி ரொம்ப மோசமானதான் செஞ்சாங்க. ஆனாலும் அவனுக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த சந்ததி, அந்த ராயல் லைன், அதை அப்படியே பாதுகாத்து கொண்டு வந்தார். அடுத்த ஒரு காரியம், மோசேயின் மூலமாக செய்த கிருபையின் உடன்படிக்கையின்படி எகிப்திலிருந்து வந்த உடனடியாக சீனாய் மலை அடிவாரத்தில் வச்சு உடன்படிக்கை பண்றாரு. பண்ணி முடிச்ச 2 மாசத்துல அதை உடைச்சிடுறாங்க. அப்போ ஆண்டவர் கோபம் கொண்டு நீங்க வாங்கடா அப்படிங்கிறாரு.
ஆனாலும் அவங்க திரும்பி திரும்பி அவரை பரீட்சை பண்ணியே பார்த்துக்கிட்டு இருந்தனால அவரும் வெறுத்து போய், சரிப்பா உங்களை நான் கொண்டு போக மாட்டேன், உங்கள் பிள்ளைங்களை கொண்டுட்டு போவேன் அப்படின்றார். 38 வருஷம் வனாந்தரத்தில் அலைஞ்சாங்க. அந்த கதையை நம்ம படித்தோம். என்னாகமும் உபாகமம்ல அந்த கதையை படித்தோம். அந்த பின் சந்ததியிட்ட திருப்பி ஒரு உடன்படிக்கை பண்ணுற போது முதல்ல அப்பா அம்மாக்கள்கிட்ட செய்யாத ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சரத்தையும் இவங்ககிட்ட சேர்க்கிறாரு. அது வந்து அவர் சொல்றாரு, நீங்க போற தேசத்துல எனக்கு கீழ்ப்படியாம போய் சிறையிருப்புக்குள்ள போய் அங்க போய் நீங்க அழுதிங்கன்னாலும் மனம் திரும்பிட்டீங்கன்னா உங்களை நான் திரும்பவும் கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கையை அங்க செய்யறாரு. உபாகமம் 30வது அத்தியாயத்துல 1ல இருந்து 10 வசனம் வரைக்கும் அதை நம்ம படிக்கலாம். அதில் சொல்றாரு, நீங்க போற காலத்துல நீங்க எனக்கு விரோதமா நடந்து சிறையிருப்புக்குள்ள போய் நீங்க அங்க போய் தப்பெல்லாம் பண்ணி இருந்தாலும் திரும்பவும் நீ ஒரு முழு ஆத்மாவோடையும் முழு மனதோடு நீ மனம் திரும்பி வருகிற போது உனக்கு நன்மை உண்டாக உன்னை திருப்பி இந்த தேசத்துக்கு கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். அதே போல 70 வருடம் கழித்து இந்த சந்ததிகள் மனம் திரும்பும் போது திருப்பி கொண்டுட்டு வந்தார். சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் அவர் எதையும் பார்க்கறதில்ல. அவர் சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அவர் உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவன். அதை நம்ம இதில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஏன் இந்த 70 வருடம், இந்த 70 வருடம் நீ சிறையிருப்பில் இருப்பேன்னாரு. ஏன் இந்த 70 வருடம் அப்படின்னா அதுக்கும் தேவன் ஒரு காரணத்தை கொடுக்குறாரு. 70 வருஷம் நீ இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கொடுக்குறாரு. ஏன்னா உடன்படிக்கையில ஒரு பாகமாக, நியாயப்பிரமாணத்தில் வரக்கூடியதுல ஒரு பாகமாக அவர் சொல்றாரு. லேவியராகமம் 25வது அத்தியாயத்துல 1ல இருந்து 7 வசனங்கள் நம்ம பார்க்கலாம். அது சொல்றாரு, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலேயோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கும் இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் தானாய் விழுந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காதே விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷம். அந்த ஓய்விலே பயிராகிறது உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக. உன் வேலைக்காரனும் உன் கூலிக்காரனும் உன்னிடத்துல தங்குகிற அந்நியனும் உன் நாட்டு மிருகத்திற்கும் உன் தேசத்தில் காட்டு மிருகத்திற்கும் அதில் விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமாக இருப்பதாக. 7 ஓய்வு வருடங்களில் 7 வருடங்களே எண்ணுவாயாக அப்படிங்கிற ஒரு கணக்கு கொடுக்குறாரு. வருஷம் அந்த 7 வருஷத்துக்கு ஓய்வு இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனா அதுல நீ தப்பு பண்ற போது ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த 26வது அத்தியாயத்துல சொல்றாரு அவர், நீங்க இந்த ஓய்வு நாள் படி நடந்தீங்கன்னா ஏற்ற காலத்துல உங்களுக்கு மழை பெய்யும், பூமி தன் பலனை கொடுக்கும், வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளை கொடுக்கும். ஆனாலும் லேவியராகமம் 26ல 40வது 25வது வசனம், நீங்க எனக்கு விரோதமாக நடந்து நீங்க சிறையிருப்புல போற போது என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாகும் பட்டயத்தை உங்கள் மேல வரப்பண்ணுவேன். உங்கள் பட்டயங்களில் சேர்ந்த பிறகு கொள்ளை நோய் அனுப்புவேன். சத்துருக்கின் கையில ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். அதோட கண்டினியூ 34, 36 சொல்றாரு, நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும்போது தேசமானது பாழாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அப்பொழுது தேசம் ஓய்வுடந்து தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாக அனுபவிக்கும். நீங்கள் அதில் குடியிருக்கும் போது அது உங்கள் ஓய்வு வருஷங்களில் ஓய்வு அடையாதபடியினாலே அது பாழாய் கிடக்கும் நாளெல்லாம் ஓய்ந்திருக்கும். சவுலிலிருந்து சிதேக்கியா வரைக்கும் அரசாண்ட வருஷம் 49, 490. 7 வருஷத்துக்கு ஒரு நாள்னு வச்சா அது 70 வருஷம் வருது.
தேவன் அவங்களோட உடன்படிக்கை பண்ணது சொல்றாரு, அந்த தேசம் என்னுடைய தேசம், அதுல நீங்க யோக்கியமா நடந்தீங்கன்னா இருப்பீங்கிறார், இல்லாத போது வந்துடுவார். அதை கணக்கு பண்ணி தான் இந்த 70 வருடம் சிறையிருப்புக்குள்ள அவங்க போனாங்க. இது தீர்க்கதரிசியினால எழுதப்பட்டதுனால எல்லா ராஜாக்களையும் பற்றியும் விவரம் சொல்லலை. தேவனுடைய பார்வையில முக்கியமா தோன்றின ஆள் அவனை மாத்திரம் எடுத்து தொகுத்து கொடுத்துருக்கிறார். தவிர எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசியை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறார். உதாரணமாக இஸ்ரவேல் ராஜா உம்ரி 12 வருஷம் ராஜ்யம் செஞ்சான். ஆனா 1 ராஜாக்கள் 16 28 வரைக்கும் 13 வருஷம் தான் அவனை குறித்து எழுதியிருக்காரு. காரணம், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அப்படின்னா அவன் லைஃபை முடிச்சிட்டார். அவர் ஒரு ஆவரேஜ் பார்த்தா தேவனுடைய பார்வையில நல்லா இருந்த ராஜாக்கள் அதிக வருடம் அரசாட்சி பண்ணாங்க. தேவனுடைய பார்வையில பொல்லாதவனாக இருந்த ராஜாக்கள் கம்மியான வருஷம் தான் ஆட்சி பண்ணாங்க. ஒரு கிட்டத்தட்ட நல்லா இருக்கிற ராஜா 30 வருஷம் பண்ணாருன்னா கெட்டவனா இருக்கிற ராஜா 10 வருஷம் தான் பண்ணனான். 1/3 தான் இவங்க இருந்தாங்க. இது இந்த அவங்க ஆண்ட காலங்களை பார்க்கிற போது, ஒரு ஆவரேஜ் பார்க்கிற போது தேவனுடைய பார்வைக்கு நன்றாக தெரிந்தான்னா அவனுடைய ஆட்சியின் காலம் கூடுது. தேவனுடைய பார்வை கெட்டவனுடைய ஆட்சி காலத்தை சுருக்கிறார். அதையும் நம்ம பார்க்கலாம். இதுல வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலுடைய 12 கோத்திரமும் சிறையிருப்புக்குள்ள போன போதும் அந்த யூதாவில் இருந்த 2 கோத்திரமும் மனம் திரும்பல. 12 பேர் நடந்து போறோம், 10 பேர் வழி உலுக்கி பாதாள சாக்கடை குழிக்குள்ள விழுந்துட்டான்னா மிச்சம் இருக்க 2 பேரும் அதுக்குள்ள போய் விழுந்தான்னா அவனை போய் என்ன சொல்ல முடியும்? அதே இதுதான். ஒரே காரணம், உலகத்தில் உள்ள மற்றவங்களைப் போல வாழ அவங்க நினைச்சாங்க. விளைவு இந்த அழிவுக்கு. உலகத்தில் உள்ள இவங்கெல்லாம் எப்படி டாக்டிஸ் பண்றாங்க, அவங்களுடைய வழிமுறைகள் எப்படி இருக்குது, அந்த வழிமுறைகளில் போய் அவங்களை போல ஒரு பரிசுத்த குலைச்சலான மனமோன போக்கில் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சதுனால அவங்களும் இதுக்கு போனாங்க. நமக்கு 1 யோவான் 2வது அத்தியாயத்தில் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, உலக சிநேகிதன் தேவனுக்கு விரோதமான பகை. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இவைகள் எல்லாம் இந்த உலகமும் உலகத்தில் உண்டானவைகள்லாம் தேவனால் உண்டானவைகள் அல்ல, இதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். சாலமோன் தேவனால பெரிய ஆசீர்வாதம் பெற்றிருந்தும் அவன் அழிவுக்கு காரணம் இதுதான். உபாகமம் 17வது அத்தியாயத்தில் 16 20 வருஷம் தான் சொல்றாரு, ஒரு ராஜாவானா எகிப்துக்கு திருப்பி போகக்கூடாதுங்கிறாரு. ஆனா எகிப்து ராஜாவுடைய மகளை இவர் கல்யாணம் பண்ணி கொண்டாந்து இங்க கொண்டாந்து வச்சிருந்தாரு. அநேக பெண்களை திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இவர் பண்ணின வேலை 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும். அவர் சொன்னாரு, நீ அந்நிய ஜாதி பெண்ணை திருமணம் பண்ணாத, அவங்க உன்னை வழி விலக போக செய்வாங்கன்னு ஏற்கனவே எச்சரிப்பு கொடுத்திருந்தாரு. ஆனா இவன் புற ஜாதி பெண்களை நிறைய பேர் திருமணம் பண்ணனால இவன் வயதான காலத்துல அவங்க இவனை கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்ததுனால அவங்கள திருப்தி பண்றதுக்காக அவங்களுடைய தெய்வத்திற்கும் இஸ்ரவேலுக்குள்ளேயே கோயில் கட்டி அதற்குரிய வழிமுறைகளையும் இவன் ஆரம்பித்து அழிவுக்குள்ளாக தேசத்தினுடைய முதல் கல்லை வச்சு செட் பண்ணி விட்டார். அதோடு மாத்திரம் இல்லை, எகிப்திலிருந்து குதிரைகள் எல்லாம் ஷிப் லோடு வாங்கி பக்கத்தில் உள்ள தேசங்களுக்கெல்லாம் சப்ளை, அதாவது எனக்கு விரோதிகள்லாம் ஆர்மிக்கு சப்ளையை நான் தான் கொடுத்தேங்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செஞ்சார். பெரிய ஞானி தான், எந்த பிரச்சனையா இருந்தாலும் விடுச்சு இருக்கிறாரு. ஆனா அவருடைய சொந்த பிரச்சனைக்கு முட்டாளாத்தான் இருந்தார். அதனுடைய விளைவு என்னன்னா, இதுல தெரிய வேண்டிய ஒரு காரியம் 1 ராஜாக்கள் 11வது அத்தியாயத்துல சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு விரோதிகளை எழுப்பினார். தப்பு செஞ்ச போது இவனை அடிக்கிறதுக்கு ஒரு சத்ருவை அங்க எழுப்புறார். அந்த 1 ராஜாக்கள் 11வது வயசுல 14வது வசனம் 23 26வது வசனத்துல பார்த்தா 3 பேரை அவங்க விளக்கமாக சொல்றாங்க. 3 சத்ருக்களை எழுப்புனாங்க. ஆனாலும் தாவீதின் காரணமாக அவனை அழிக்காம அவன் மகன் காலத்துல தேசத்தை பிரித்து போட்டாரு. இருந்தாலும் அந்த தேவாலய பிரதிஷ்டையின் போது அவன் ஏறெடுத்த ஜெபத்தை நாம் தியானிக்க வேண்டியது கொஞ்சம் நல்லது. தேவாலயத்தை கட்டணும்னா வானாதி வானம் உங்களுக்கு பத்தாது. ஆனாலும் நான் கட்டின இந்த தேவாலயத்துல உங்களுடைய கண்களும் அங்கிருந்து எப்பவும் இங்க பார்க்கட்டும், உங்களுடைய செவிகள் இங்கிருந்து பண்ற ஜபத்திற்கு திறந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஒரு 7 பாயிண்ட் கொடுக்குறாரு. என்னென்ன காரணங்களுக்காகத்தான் நான் இதை பண்ணினேன்னு கொடுக்குறாரு.
அதை கொடுத்த உடனே தேவன் அவனுக்கு அடுத்த நாளே இரவில் சொப்பனத்தில் பதில் கொடுக்குறாரு. எப்பா, நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். நான் இந்த தேவாலயத்தில் என் கண்களும் என் இருதயமும் இங்கே இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆனாலும் என் கட்டளையின்படி நீ நடக்காம போனீங்கன்னா இந்த தேவாலயத்தை சுத்தமாக நொறுக்கி வெளியே தள்ளிடுவேன், அதையும் பார்த்துக்கோ, ஜாக்கிரதையாருன்னு அப்போ ஒரு வார்னிங்கும் கொடுத்துட்றாரு. அந்த பதிலையும் நம்ம படிக்கலாம். 1 ராஜாக்கள் 8வது அத்தியாயம் 27-61 அவன் பண்ணின பிரதிஷ்டையின் போது ஏறெடுத்த ஜெபம். 9வது அத்தியாயத்தில் 1லேருந்து 9 வரைக்கும் தேவன் அவனுக்கு கொடுத்த பதில். காரணம், இன்றைக்கு நம்மை தேவன் ஜீவனுள்ள ஆலயமாக தெரிந்து கொண்டு இருக்கிறார். அந்த தேவாலயத்தினுடைய நோக்கம் என்ன, அதை என்ன பண்ணணுங்கிறத இது ரெண்டையும் நம்ம கொஞ்சம் டிவோஷன் பண்ணோம்னா நமக்கு நல்லா புரியும். சாலமோன் எழுதின இன்னும் 3 புஸ்தகங்களுக்கும் தேவன் வேதாகமத்தில் இடம் கொடுத்துருக்கிறார். அவன் வாலிப வயதிலே எழுதின புஸ்தகம் உன்னத பாட்டு, ஒரு மிடில் ஏஜில் எழுதின காரியங்கள், அவன் சொன்ன கதைகள் தான் நீதிமொழிகள், வயதான போது அவன் வாழ்க்கையின் முடிவிலே அவன் எழுதினது தான் பிரசங்கி. இந்த 3 புஸ்தகங்களும் அவனுடைய வாழ்க்கையினுடைய 3 ஸ்டேஜும் தெளிவாக சொல்லும். இது நமக்கு பூவில் கொடுத்துருக்கிறார். தவிர தாவீதுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை, இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு நிலையான வீடு கட்டுவேன் என்று தாவீதுக்கு சொன்ன அதே ஆசீர்வாதத்தை யெரொபெயாம் என்கிற இன்னொரு மனிதனுக்கும், ஒரு விதவையின் மகன், அவனையும் தெரிந்தெடுத்து ஆண்டவர் அவனுக்கும் கொடுத்து அவன்கிட்டேருந்து உடன்படிக்கை பண்ணினார். 1 ராஜாக்கள் 11வது அத்தியாயத்தில் 31லேருந்து 38 வசனம் வரைக்கும் அது இருக்குது. ஆனால் அதே யெரொபெயாம்கிட்ட 2 வருஷம் கழிச்சு, உன் வீட்டில் ஒருத்தன் கூட உயிர் இருக்க மாட்டான், ஒரு நாய் கூட உயிர் இல்லாமல் நான் அவ்வளோ பேரும் அடித்து நொறுக்கி கொள்ளுவேன் என்று ஒரு சாபத்தையும் கொடுத்தார். காரணம் என்ன அப்படிங்கிறதையும் அதில் தெளிவாக கொடுக்குறாரு. அவனை உயர்த்தி ராஜாவாக்கின தேவனை விட்டு விட்டு அவனை பெத்தேலிலே ஒரு கன்றுக்குட்டியும் தானிலே ஒரு கன்றுக்குட்டியும் வைத்து, இதுதான் உங்கள் கடவுள், இனி யாரும் அங்கே எருசலேமுக்கு அங்கே தேவாலயத்துக்கு போகக்கூடாது, இங்கே தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி விக்கிரக வணக்கத்தை தேசத்துக்குள்ளே ஆரம்பித்து வச்சான். அது அவன் அழிவுக்கு காரணமாகி போச்சு. ஆனால் ஏசாயா 55வது அத்தியாயத்தில் 3வது வசனம் சொல்லுது, தாவீது கொடுத்த கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக உங்களோட நான் பண்ணுவேன்னு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கும் கொடுத்துருக்கிறார். தாவீது கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் தருவேன், பட் தாவீதை போல நடக்கணும் அப்படின்னு. தேவனுடைய வார்த்தையை கொண்டுட்டு வந்த ஒரு தீர்க்கதரிசியினுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்த ஒரு பொய் தீர்க்கதரிசியை குறித்தும் இதில் 13வது அத்தியாயத்தில் விளக்கமாக கொடுத்துருக்குது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொன்னால், அவன் கன்றுக்குட்டிகளை வைத்து தேவாலயம் பண்ணி பலிபீடத்தில் கொடுக்குற போது ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புனார். வந்து சொன்னான், இந்த பலிபீடம் இடிஞ்சு போயிடும், இதில் இனிமேல் யாரும் இருக்க மாட்டான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பின்னாடி ஒரு ராஜா வருவான், அவன் இதில் பலி கொடுக்குற அவ்வளோ வேலும் கொன்று இதுக்கு மேலேயே போட்டு எலும்பெல்லாம் போட்டு எழுத்து இதை அசுத்தமாக்குவான்னு. ராஜா கோபத்தை சொல்கிறார், அவனை பிடிடான்னு கையை நீட்டுறாரு, கையை மடக்க முடியல. அப்புறம் சொல்கிறார், உன் கடவுள்கிட்ட வேண்டி கொண்டு என் கையை சோகமாகித்தான்னு. அவன் திருப்பி சோகம் பண்ணாலும் கை நேரம் வந்துடுது. என் வீட்டுக்கு சாப்பிட வாங்குறாரு ராஜா, உன்னை கனப்படுத்துவேன், உனக்கு கிஃப்ட்டு தரேன். நான் வரமாட்டேன், ஏன்னா என்னை ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ வந்த வழியாக திரும்பாத, அந்த வீட்டில் தண்ணி குடிக்காது, சாப்பாடு கூட சாப்பிடாது, திரும்பி வான்னு சொல்லியிருக்கா, நான் போயிடுவேன். அதை கேள்விப்பட்டு ஒரு தீர்க்கதரிசி, அந்த ஊரில் இருந்த ஒரு கிழவன், அவன் கழுதையில் ஏறி அவனை தேடி போகிறான். ஊருக்கு வெளியே எங்கேயோ ஒரு மரத்தட்டில் உட்காந்துடும் போது, நீ தான் சொன்னியா தீர்க்கதரிசனம்? ஆமாங்கிறாரு. வா என் வீட்டுக்கு சாப்பிடா. இல்லை நான் வரமாட்டேன்னு. இல்லை கர்த்தர் என்கிட்ட சொன்னார், அவன் சாப்பிடாம இருக்கான், அவனை சாப்பிட கூட்டிட்டு வான்னு சொன்னார், வா என் வீட்டுக்குன்னு. பொய் சொல்கிறான். இவன் சொன்னதை கேட்ட அவன் வீட்டுக்கு வந்து சாப்பிட உட்காடுறான். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற போது கூட்டிகிட்டு வந்த தீர்க்கதரிசனிக்கு ஆண்டவர் வார்த்தை வருது, நான் சாப்பிடாத தண்ணி குடிக்காத வான்னு சொன்னல, என் வார்த்தையை மீறினதுனால உன் பிதாக்களின் கல்லறையிலே உன் பிரேதம் சேருவதில்லைங்கிறார். அப்போவே அவன் மூலமாக திருப்பி ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. அவன் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு போகிற போதே ஒரு சிங்கம் அவனை அடித்து கொல்லுது. அவன் போன கழுது அங்கேயே நிற்குது, செத்து போன பிரேதம் அங்கேயே கிடக்குது, சிங்கமும் பக்கத்துலேயே நிற்கிது. கழுதையும் ஒன்றும் ஓடலை, கழுதையும் அடிக்கலை, அடித்து போட்டவனையும் திங்கலை, அங்கேயே நிற்கிது. அதை அந்த தீர்க்கதரிசி சொன்னான்னா அந்த கிழவன் போய் அவன் உடம்பை எடுத்து கொண்டாந்து அடக்கம் பண்ணி, என் சகோதரனே அப்படின்னு சொல்லி அவனுக்கு அழுது துக்கம் கொண்டாடி அடக்கம் பண்ணி, இவனோட என்னையும் சேர்த்து புதைச்சிருங்கிறார். ஸோ அந்த காலத்தில் தங்கள் இஷ்டத்துக்கு ஏற்றபடியே தேவனுடைய நாமத்தை சொல்லக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைய இருந்தாங்க. அதுக்கு கேட்டேன்னா இந்த அழிவு வருங்கிறத தான் அந்த ஒரு சாப்டரில் நமக்கு விளக்கம் கொடுத்துருக்கு. இயேசு இன்னைக்கு நமக்கு எச்சரித்திருக்கிறார், கடைசி காலத்தில் இருக்கிறார், எச்சரிக்கையாக இருங்கள்,
என் நாமத்தினால அநேகர் உங்களை ஏமாத்துவாங்க, எச்சரிக்கையாக இருங்கள். அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். அற்புதத்தை அடையாளத்தையும் பார்த்துட்டு பின்னாடி போயிடாத அப்படின்றது. இது தவிர எலியா தீர்க்கதரிசி செய்த அநேக காரியங்கள், அற்புதங்கள், எலிசா செய்த அநேக காரியங்கள், மிகாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் கொடுத்த செய்தி, அற்புதங்கள். இதை தவிர எசேக்கியேலுங்கிற ராஜா, யோசியாங்கிற ராஜா காலத்துல தேவன் அவர்கள் கொடுத்த செய்தி, அவர்களோடு தேவன் அற்புதமாக இடைப்பட்ட காரியங்கள், இவைகளெல்லாம் நம்ம படிக்கிறது நமக்கு கொஞ்சம் அந்த அந்த ராஜாக்களை மட்டும் படிக்கிறது கொஞ்சம் நன்றாக இருக்கும். இது தவிர ஆகாபினுடைய மனைவி, இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாபினுடைய மனைவி எசபேல், அவளுடைய கிரியைகள், அவள் என்ன செஞ்சாரு? அவ சிரமோனிகா தேசத்தினுடைய ராஜாவுடைய மக. அந்த ராஜா பாகால் தெய்வத்தினுடைய பிரதான ஆசாரியன். அவன் மகளை போய் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தாரு. அவ அந்த பாகால் வழிபாட்டை இங்கே உள்ள கொண்டு வந்தான். பாகால் செழிப்பின் கடவுள். விவசாயத்தில், அக்ரிகல்ச்சர்ல நல்ல செழிப்பை கொடுக்கும். ஆனா அதனுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் அருவருப்பும் அசுத்தமுமானது. விபச்சாரம் அதிலே கலந்திருக்கும். ஆண் பெண் விபச்சாரம் கலந்தது உண்டு. அது போல பிள்ளைகளை பலி கொடுத்து அந்த பலியை எரித்து அந்த சாம்பலை வயலிலே போட்டு விளைச்சல் வரும் என்று சொல்லக்கூடிய ஒரு உயிரோடு சொந்த பிள்ளைகளே எரிக்கக்கூடிய ஒரு மோசமான வழிபாடும் அதுக்குள்ள உள்ள உண்டு. அவன் மூலமாக உள்ள வந்தது. எலியா மூலமாக தேவன் அதை முற்றுமாக உடைக்கிறார். அவளுடைய கிரியைகளை அவள் எப்படி செயல்பட்டாளுங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா வெளிப்படத்துல இயேசு சொல்லுகிறார், அந்த எசபேலின் ஆவி இன்றும் சபைகளுக்குள்ளே செயல்படுகிறது, நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு எச்சரிப்பு கொடுக்கிறார். அந்த எசபேலுடைய மகள் அத்தாலியாவை தான் யூதராஜா யோராம் திருமணம் செய்து வந்தான். இவன் செத்து இவன் மக ராஜாவானு ஒரு வருஷத்துல அவனும் செத்துட்டான். உடனடியாக இவ பின்னாடி யூதா வம்சத்துல யாருமே ராஜா வராம எல்லாத்தையும் கொலை பண்ண முயற்சி செய்தாள். ஆனால் ஒரு ஆசாரியன் அந்த ஒரே ஒரு பிள்ளையை காப்பாற்றி உள்ள கொண்டு வச்சு 6 வருடம் யாருக்கும் தெரியாம ரகசியமாக வைத்து வளர்த்து அவன் 7 வயதானோன்னு அவனை திருப்பி ராஜாவாக எழுப்பி கொண்டுட்டு வரான். ஸோ இந்த ஒரு காரியங்களை எல்லாம் நம்ம இதில் படிக்கிறது நல்லது. கடைசியாக அன்றைக்கு தாவீதின் குமாரன் சாலமோன் மூலமாக தேவாலயத்தை எழுப்பி தேசத்தை மேன்மைப்படுத்திய தேவன் என்று தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து மூலமாக சபையை கட்டி சபையின் மூலமாக தேசத்தை ஆசீர்வதித்து நாளை சபையானது அவரோடு முழு உலகையும் ஆளும்படியாக நியமித்து வைத்திருக்கிறார். இதுதான் வேதம் சொல்லக்கூடிய சத்தியம். எனவே இந்த இஸ்ரவேலினுடைய எழுச்சி மற்றும் அவர்கள் வீழ்ச்சி, இந்த காரணங்களிலிருந்து சபையாகிய நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவங்க செய்த தவறுகளில் அநேக தவறுகள் நமக்குள்ளேயும் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளேயும் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. அதில் தெளிவான ஒன்று தான், நீ என் கட்டளையின்படி என் சாட்சியின்படி நீ வாழாமல் போன போது ஒரு சத்ரு உன்னை ஆளும்படியாக ஒப்பு கொடுப்பேன். இன்றைக்கு நம்ம தேசத்தின் நிலைமை நமக்கே தெரியும். ஆனால் சபையாக மனம் திரும்பி தேவனிடத்தில் தன்னை சரிபடுத்தி கொண்டு வருகிற போது தேவன் இறங்கக்கூடியவராக இருக்கிறார். இதில் இருந்து நம்ம இண்டிவிஜுவலாகவே வீழ்ச்சிக்கான காரியங்கள், அன்று விக்கிரக வணக்கம், இன்று பொருளாசை, அன்று முறையற்ற வாழ்க்கை, ஆனால் இன்று முறையற்ற அருவருப்பான சிந்தனைகள். இயேசு சொன்னார், விபச்சாரம் செய்தால் குற்றம்னு சொன்னீங்க, நான் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே தப்புன்னு நான் சொல்றேன். ஏன்னா அங்கேயே விதை உனக்கு உள்ள வந்துருச்சு, அது என்னைக்கு இருந்தாலும் உன்னை கவுத்திரும் அப்படிங்கிற. ஸோ இந்த மாதிரி காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். மற்றபடி இந்த 2 புஸ்தகத்தை மெதுவாக படிக்கலாம். ஆனால் இதில் நான் கொடுத்துருக்கிற இந்த ஒரு சார்ட், ஒரு காப்பி வைத்துக்கிட்டிங்கன்னா அது எந்த ராஜா எந்த பக்கம் இருந்தான், எப்போ இருந்தான், அது கொஞ்சம் வித்தியாசமாக படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த 2 புஸ்தகத்தையும் 1 மணி நேரத்துக்குள்ளே விளக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம்தான். பட் இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதில் பாயிண்ட்ஸுகளை பிரித்து வைத்திருக்கோம். இதை கொண்டு நம்ம படித்து நம்ம இன்னும் கொஞ்சம் சரியாக டெவலப் ஆகிறது நமக்கு நல்லா இருக்கும். இத்தோடு இந்த வாரத்தினுடைய இந்த பாடம் முடிந்தது. அடுத்த வாரத்தில் இந்த அடுத்த புஸ்தகம் 2 புஸ்தகம், 1 நாளாகமும் 2 நாளாகமும் 2 சேர்த்து ஒன்றாக நம்ம படிக்கலாம்.